முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, நாளைக்கு தை அமாவாசை வருதுங்க. இந்த தை அமாவாசையில் பேரூர், ஸ்ரீவாஞ்சியம், கூடுதுறை, திருவெண்காடு, ராமேஸ்வரம் இந்த இடத்துல எல்லாம் திதி கொடுப்பாங்க. திருவெண்காட்டில் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து சூரியகுலம், சந்திரகுலம், அக்னிகுலம் இந்த 3 குலத்துலேயும் குளிச்சுட்டு திதி கொடுத்தீங்கன்னா காசியில் கொடுத்ததுக்கு நிகரான சேஸ்திரமுங்க அது. அப்போ பார்த்திங்கன்னா காசியில் சிவன் பாதம், இங்கே ருத்ரனுடைய பாதம். அங்கே கொடுத்தீங்கன்னா காசியில் கொடுத்ததுக்கு சமம். இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் மாகாளி அமாவாசையெல்லாம் தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. இந்த முன்னோர்கள் நம்ம எத்தனையோ பாவ புண்ணியங்களெல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த முன்னோர்களுடைய சாபம் அல்லது பித்ருக்களுடைய தோஷம் மாட்டிச்சிங்கன்னா இதனால் உங்களால் முன்னுக்கு போகிறக்கே வழி விடாதுங்க. நீளமாக ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியிலேயே உட்கார வச்சுக்க. அதுக்காக நீங்கள் என்ன முயற்சியில் பண்ணாலும் அந்த புள்ளியை நீங்கள் தாண்டவே முடியாது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு தடைகளும் சிக்கலும் பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் இந்த திதி தவசம் கொடுக்கறத நிறுத்தாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நான் சொன்ன கோயில் ஸ்தலங்களெல்லாம் ஏதோ ஒரு ஸ்தலத்தில் உங்களால் முடிஞ்சது போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் முடியாத ஏழைகளுக்கு, அதாவது ஒரு ஊனமுற்றவங்களுக்கு, ஒரு ஏழைப்பாளைகளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. வீட்டில் படைப்பு போட்டு காகை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டு காகை ஒரு படைப்பு போட்டு அந்த படைப்பை எடுத்து காகத்துக்கு வச்சு காகத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர்வான முன்னேற்றத்தை அடைவீங்க. அவங்க பசியோடு இருக்கும்போது நீங்கள் முன்னேற முடியாது. அவங்களுக்கு நல்ல முறையாக வயிறு நம்பியாக சாப்பாடு போட்டு அனுப்புங்க. அவங்களே போய் பித்ருலோகம் போயிட்டு அவங்களே உங்கள் வகுத்தில் பிறந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பாரு. நாங்கள் பசியோடு இருக்கிறோமப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இந்த திதி தவசத்தை இந்த தை அமாவாசையில் விட்டுறாதீங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கனாலே உங்களால் அந்த முன்னோர்களுடைய சாபம் அல்லது பித்ருக்களுடைய தோஷம் நீங்கி உயர்வான முன்னேற்றத்தை அடைஞ்சு நல்ல முறையாக வருவீங்க. தயவுசெய்து இதை பின்பற்றுங்க. வணக்கம்.